ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. அந்த விலாக் தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் கிளம்பி வரும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் கவலையாகவும் இருந்தது. அது என்ன ரீசன் அப்படின்றதையும் நான் விலாக்லேயே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 22ஆம் தேதி தான் உண்மையிலே நம்ம வந்து லாஸ்ட் மந்த்து 22 தான் நம்ம வந்து ட்ரெயின் ஏறுற நாள். பட் ஆனால் அன்னைக்கு வந்து டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து 29 தான் நம்மளுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி நம்ம கிளம்பி வந்தோம். நாங்கள் அன்னைக்கு வந்து 29 சாயந்தரம் அப்படின்றபோது ஒரு 6 மணிக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெயினு. நம்ம வீட்டில் இருந்து கரெக்டாக கிளம்புனதே 5 மணிக்கு தான் கிளம்புனோம். அது வேற ரொம்ப அவதி அவதியாக கிளம்பி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீவுக்கு வந்து அதாவது இங்கே பூனேலேருந்து மதுரைக்கு வரும்பொழுதுமே சேம் இதே மாதிரி தான். டிக்கெட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு யார்கிட்டயோ பேசி கன்ஃபார்ம் ஆகாமல் ஃபைனலாக தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப அங்கங்கே சொல்லி எங்கேயும் என்ன சொல்லியுமே நடக்கலை. அது கடவுள் புண்ணியமோ என்னவோ, கடவுள் ஆசீர்வாதம் பண்ணனால எப்படியோ தெரியாது, லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த பூனேலேருந்து மதுரைக்கு வர டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம மதுரைக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ரிட்டன் டிக்கெட்டுக்கும் சேம் அதே பிரச்சனை தான். எப்போவுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு 1, 2 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஒரு சார்ட் ப்ரிப்பேர் ஆகும்பொழுது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனால் இந்த டைம் வந்து நம்மளை ரொம்ப பாடாப்படுத்திருச்சு. நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டோம். 1, 2 தானே. சில டைமெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 5, 6 இருக்கும் எங்களுக்கு. அப்போல்லாம் கன்ஃபார்ம் ஆயிரும். சீட்டுமே கீ சீட்டு கிடச்சிரும். அந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம். அப்படி இருந்தனால தான் 22ஆம் தேதியிலேருந்து 29 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் டிக்கெட்டு புக் பண்ணி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து இப்படியே இருந்தால் சரிக்கு வராதுன்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கு மார்னிங் போயிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் நம்ம மதுரை ஜங்ஷனுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அங்கேருந்து ஃபார்ம் வாங்கி தத்துக்காலில் ஃபில் பண்ணி கொடுத்தனால தான் நம்மளுக்கு வந்து இப்போது ரிட்டன் டிக்கெட்டே கிடைச்சது. இல்லாட்டினா வந்து இப்போயும் நம்ம வந்திருக்க முடியாது. ரொம்ப டிலே தான் ஆகிருக்கும். என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 15 டைமுக்கு மேலே வந்து நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்டு கூட தான் போயிருக்கேன். பஞ்சாபில் வந்து ஒரு 6, 7 டைம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பூனேக்கு வந்ததுக்கப்புறம் லீவுக்கு வரோம் போகிறோம். ஆனால் ஒரு டைம் கூட வந்து இவ்வளோ கஷ்டமாக இருந்ததே கிடையாது. ரிட்டன் இங்கேருந்து பூனேலேருந்து மதுரைக்கு வரும்பொழுதே 2 டிக்கெட்டு போட்டிருந்தாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டிக்கெட்டு, 4 நாளைக்கு அப்புறம் ஒரு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி 2 டிக்கெட்டாக பிரித்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு போட்ட டிக்கெட்டே வந்து நம்மளுக்கு ஒரு வழியாக கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த செகண்டாக போட்ட டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். வர்றதுக்குமே அப்போவே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அப்போவே வெயிட்டிங் லிஸ்ட்டு 1, 2ல் தான் இருந்தது. லாஸ்ட்டு வரைக்குமே அதே மாதிரியிலே இருந்து ஒவ்வொரு நாளும் டிக்கெட்டு புக் பண்ணி கேன்சல் ஆகி அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. நான் 21ஆம் தேதியே வந்து பேக்கிங் எல்லாமே ஃபுல்லுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து கரெக்டாக அவங்க ஆன் டியூட்டினா அந்த டயத்தில் வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணிடணும். இல்லாட்டினா அவங்க சைடும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது எல்லாமே மைண்டில் அப்படியே இருந்து எப்படியோ ஒரு வழியாக கிடச்சி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தாலும் ஒரு பிரச்சனை தான். அப்போ என்னாச்சுன்னா, இது வந்து நார்மலாக எல்லா கேர்ள்ஸுக்குமே வர ஒரு ப்ராப்ளம் தான். இது நார்மல் தான். பட் ஆனால் எனக்கு வந்து ஊரில் இந்த டென்ஷனில் இருந்தனால எனக்கு எப்போ டேட்டு என்ன ஏதுன்றதே எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எதுக்குமே நான் எப்போவும் ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம பேக்கில் வந்து சேஃப்டிக்கு வந்து பேட் எடுத்து வைக்கிறது எப்போவுமே வழக்கம் தான். அதே மாதிரி தான் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பேக்கில் இருந்ததை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு டிப்பாக இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், ஒரு 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கேர்ள்ஸாக இருக்க நம்ம வந்து பேடு ஒன்று கண்டிப்பாக ஒரு 1ஓ 2ஓ ஒரு பீஸ் வந்து கம்பல்சரி நம்ம பேக்கில் எப்போவுமே கூடவே இருக்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா
இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம இந்த டேட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கலாம், 2 நாள் பின்னாடி இருக்கலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம வந்து இந்த டைம் சொல்லிட்டு நம்ம சேஃப்டியா பேக்ல எடுத்து வச்சுட்டு போயிருவோம். சப்போஸ் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கிறவங்க, அதாவது புதுசா வந்து போற இடத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு பிளேஸ வந்து சுத்தி பார்க்கறதுக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது கோவிலுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போறவங்களா இருக்கட்டும், நியூவா பேக்கிங் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா, எனக்கு வந்து யார் சொன்னாங்கன்னா, நான் வந்து பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அங்க ஒரு தமிழ்க்கார அக்கா இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு எப்படி பேக்கிங் பண்ணணும், என்னென்ன மெயினா எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நான் பேக்கிங் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா, நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது ரொம்ப லாங் ட்ராவல் போயிருந்தா நம்மளுக்கு தெரியும். எதுவுமே தெரியாது பிளாங்க்கா இருந்துச்சு. அப்போ அவங்க கிட்ட கேட்கும்பொழுது, இந்தந்த பொருளெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இருக்கும். மெயினா குழந்தைங்க கூட்டிட்டு வந்தேன்னா, குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சல், டானிக் அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் போனா அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மெடிசன் மட்டும் எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு வந்து பேட் இருந்தா கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோப்பா. ஏன்னா ட்ரெயின்ல வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம சேஃப்டி நம்மளுக்கு தான் முக்கியம். அதனால அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கோன்னு எனக்கு அப்ப அவங்க சொன்னாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இத வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு ட்ரெயின்ல இந்த மாரி ஆச்சு. ஆனா நான் சேஃப்டியா எப்பவும் எங்க ட்ராவல் பண்ணாலும் நான் எடுத்து வச்சிருப்பேன். தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப லாங் ட்ராவல் போறதா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2 பேட்னாலும் நம்ம பேக்ல எப்பவுமே இருக்கணும். எங்க போனாலும் நம்ம எதுவும் யோசிக்காம, தயக்கம் இல்லாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்க ட்ரெயின்ல போறோம். நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இதெல்லாம் ட்ரெயின்ல இருக்காது. இடையில ஸ்டேஷன்ல எங்கனாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நம்மளுக்கு நம்ம சேஃப்டிய வந்து நம்ம தானே ஹேண்டில் பண்ணணும். அதனால எங்க ஒரு லாங் ட்ராவல் போறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு 2 பேட்னாலும் நம்ம பேக்ல கேரி பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் இந்த இத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நான் இது வந்து எனக்கு ட்ரெயின்ல அந்த மாதிரி ஆனதப்போ நான் யோசிச்சேன். கண்டிப்பா இத வந்து நம்ம விளாக்ல வந்து ஷேர் பண்ணணும். தெரியாதவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சவங்க வந்து ப்ராப்பரா அத வந்து மெயின்டெயின் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க. கண்டிப்பா தெரியாதவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பெரியவங்க தான். இன்னும் குழந்தைங்கலாம் நம்ம சேனல பார்க்கல. அதனால நான் சொல்ற விஷயங்கள் வந்து யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து புரியும், தெளிவா புரியும் அப்படின்றத நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த டைம் அதான் ரொம்ப பதட்டமாவே கிளம்புனேன். வந்து சாப்பாடெல்லாம் எப்பவுமே இட்லி தான் இட்லி, சப்பாத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் புதினா சட்னி அந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு வருவோம். இந்த டைம் வந்து டக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு, "வா போலாம். டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு" அப்படின்னு சொன்னாலும் இட்லி மாவு கூட என்னால ரெடி பண்ணவே முடியல. சப்பாத்தியும், தக்காளி தொக்கு மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஆனாலும் இட்லி வந்து பசங்களுக்கு வேணும். அதனால தங்கச்சிகிட்ட வந்து கடையில வாங்கி ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தேன். அது நாள் தான் நல்லா இருந்தது. அடுத்த நாள் சுத்தமா எல்லா இட்லியுமே கெட்டு போயிருச்சு. நான் வந்து கடை இட்லின்றதவே மறந்துட்டேன். நான் வந்து வீட்ல பண்ற ஞாபகத்திலேயே வச்சுட்டேன். இல்லாட்டினா போன அன்னைக்கே இட்லி சாப்பிட்டு காலி பண்ணியிருப்போம். நான் சப்பாத்தியுமே வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டில தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். இட்லி சுத்தமா நாங்க அதாவது முன்னாடி நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஏறுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நைட்டு ஃபுல்லா இருக்கணும். அடுத்த நாள் ஃபுல்லா இருக்கணும். 3வது நாள் காலையில 2 மணிக்கு வந்து நம்ம பூனே ரீச் பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது நம்மளுடைய ட்ராவல்ல வந்து. போன அன்னைக்கு நைட்டுக்கு வந்து பசங்களுக்கு மட்டும் இட்லி குடுத்துட்டு, நாங்க எல்லாம் சப்பாத்தி தான் சாப்பிட்டோம் நானும், ஹஸ்பண்டும். அடுத்த நாள் காலையில ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இட்லி ஃபுல்லுமே கெட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போன
சப்பாத்தியை வச்சு நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு டே ஃபுல்லுமே அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். வெளியில் வாங்கி சாப்பிட்லாம், பட் ஆனால் அந்த சாப்பாடு கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்தாகவே இருக்காது, நல்லாவும் இருக்காது. அது சாப்பிட்டாலும் ஏதோ சாப்பிட்ட திருப்தியும் இருக்காது. அதனால நாங்கள் கொண்டு போன சப்பாத்தியை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு நிம்மதியாக கிளம்பி எப்படியோ ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்தாச்சு. எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 2 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து நல்ல கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகவே செஞ்சுட்டாங்க. எனக்கு வந்து முன்னாடிலேருந்தே எங்கள் அம்மா சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, கால் வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கேருந்து தப்பு பண்ணிட்டேன். இங்கேருந்து நான் லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அம்மாவுடைய கால் வலிக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் போய் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. அம்மா 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசினேன். அம்மா அப்போ தான் சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வலி நல்லா இருக்குது, சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம லீவுக்கு போனப்போ அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அது ஒரு கவலையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக 2 நாள் கிட்ட ட்ராவல் பண்ணி பூனேக்கு வந்தாச்சு. நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் போல், பார்ட்டி பண்ணியிருப்பாங்க போல். ஃபுல்லும் அழுக்காக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் நல்லா தான் இருந்தது, வெளியில் தான் ஃபுல்லும் அழுக்கு. இந்த vlog வந்து நான் ஊருக்கு வந்து ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஊரில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த vlog போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இவ்வளோ நாள் போடல. ஏன்னா பூனேக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ஊர்லேருந்து வீடியோ போடுறதுக்கு வந்து வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறதுக்கு சரியாக தோணலை. சரி, அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த vlog வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு vlog மட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்லேருந்து. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவுடைய டே ரொட்டீன், அவங்களுடைய தோட்டத்து வேலைகள் எப்படி இருக்குது, அவங்க எப்படியெல்லாம் ஒரு நாள் வந்து அவங்க நாளை எப்படி கழிக்கிறாங்க அப்படின்றத ஒரு vlogல வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. என் அம்மா அப்பா விவசாயம் தான் பார்க்குறாங்க, அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. நான் நெக்ஸ்ட்டு vlogல வந்து கண்டிப்பாக ஒன்று மட்டும் அது ஊர்லேருந்து வரும். மற்றபடி அதுக்கப்புறம் பூனேயில் இருந்த vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் இனி அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாமே வரும். அப்புறம் ஊருக்கு வந்த பின்னாடி ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்து இந்த பேக்கிங் எல்லாமே எடுத்து வைக்கலாம்னு சொல்லி அந்த வேலைகள் பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி போடுற வேலை இருந்தது. அதுக்கப்புறம் க்ளீனிங்கும் ஃபுல்லு க்ளீனிங் இருந்தது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி கையோட வந்து இந்த பேக்கையும் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் பார்த்தேன். ஒரு பேக்கில் ஃபுல்லுமே ட்ரெஸ்ஸு தான், ஒரு பேக்கில் வந்து ஃபுல்லுமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம் அந்த மாதிரி தான், கிச்சன் ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது என்னன்னா நாட்டு சக்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், 2 கிலோ. இங்கேயும் கிடைக்கும் தான், பட் ஆனால் நம்ம ஊர் நாட்டு சர்க்கரைக்கும் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால தான் சரி ஒரு 2 கிலோ வாங்கிட்டு போகலாம், இது இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 2 கிலோ நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் 1/2 கிலோ புளி, அதுக்கப்புறம் வந்து மொச்சப்பயிரும் தட்டைப்பயிறு மட்டும் இங்கே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நானும் எனக்கு ஒரு 4-5 கடை இங்கே தெரியும் பூனே மார்க்கெட்டில். நான் போய் எல்லா கடையிலையுமே கேட்டு பார்த்துருக்கேன், எனக்கு இந்த 2 பயிறு மட்டுமே கிடைக்காது, பாக்கி எல்லாமே கிடைக்கும். அதனால் மொச்சப்பயிரும் தட்டைப்பயிரும் ஒரு கிலோ ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து வத்தல் தான் இப்போ வச்சது, நம்ம தோட்டத்தில் அம்மா அப்பாங்க கொடுத்து விட்டது விளைஞ்சு. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் பொடி, இது வந்து சிக்கன் 65க்கு போடலாம், அதுக்கப்புறம் மீன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு போடலாம். இந்த பொடி வந்து நம்ம ஊரில் தான் கிடைக்கும், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு பாக்கெட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே போதும், சிக்கன் 65லாம் நல்லா இருக்கும். அதில் வந்து ஒரு 20 பாக்கெட்டு கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். இருக்கிற வரை யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொடி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய், இது வந்து அதிகமாக யூஸ் ஆகாது, ரொம்ப ரேராக தான் யூஸ் ஆகும். அதனால தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஒரு 100 ml 2 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன்.
இது வந்து அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அப்பளம்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது தான் நல்லா இருக்கும். இங்க இருக்கிற அப்பளத்துக்கும், நம்ம ஊர் அப்பளத்துக்கும் டோட்டலாவே டிஃபரெண்டு. ரொம்ப சேஞ்சா இருக்கும். அதுவுமே இங்க அப்பளம் வாங்கணும்னா, கேரளா கடைக்கு போனா மட்டும் தான் கிடைக்கும். அதுவுமே அந்த கேரளா ஸ்டைல்ல இருக்கும். நம்ம ஊர் அப்பளம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வரும்பொழுதே வந்து அது ஒரு பாக்கெட் அப்படியே ஃபுல்லா வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிகப்பரிசி 1 கிலோ. அது சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க. சிலர் மாப்பிள சம்பா அப்படின்னு சொன்னாங்க. எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றது என்னவோ சிகப்பரிசி. அதுல 1 கிலோ. அதுக்கப்புறம் 1 கிலோ இல்ல 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன் இந்த டைம் வந்து. அதுக்கப்புறம் கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி அது ஒரு 2 கிலோ வாங்கியாச்சு. இதெல்லாம் வாங்கும் பொழுதே கையோட அப்புறம் இந்த காஷ்மீரி சில்லியும் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ கிட்ட அதுவும் வாங்கி வச்சாச்சு. எல்லாம் ஓரளவுக்கு நம்ம மதுரை மாதிரியே இங்க பூனேலயும் எல்லாமே கிடைக்கும். ஆனா டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் ஜீரா பவுடரா இருக்கட்டும், மத்த தூள் மல்லித்தூளா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு தான் வந்து அங்கருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் இங்கேயாவது பரவால்ல. இங்க வந்து ஓரளவுக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா பொருளுமே வந்து இங்க கிடைக்கும். பஞ்சாப்லாம் சுத்த மோசம். சுத்தமாவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த பயறு வகைகள் வேணா ஓரளவுக்கு கிடைக்குமே தவிர, அரிசி கூட வந்து அங்க அந்த அளவுக்கு பஞ்சாப்ல வந்து கிடைக்காது. நம்ம ஊரு அரிசி மாதிரியே அங்க இருக்கவே இருக்காது. அங்க வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க வந்து பூனேல ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பஞ்சாப்க்குலாம் போறதா இருந்தா 2 பேக்லயுமே வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ற பொருளா தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். இங்கன்றனால அந்த ஒரு பேக்ல மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் இதுலலாம் பொடி ஐட்டம்லாம் எதுவுமே வாங்கல. வாங்கியிருந்தேன்னா இன்னும் ஜாஸ்தியாயிருக்கும். அங்கலாம் பொடி சுத்தமாவே கிடைக்காது. இங்க கூட ஓரளவுக்கு கிடைக்கும். பஞ்சாப்க்கு போணும்னா டோட்டலா 6 மாசத்துக்கு தேவையான மளிகை சரக்க மொத்தமா வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். இங்க பூனேக்கு வந்து எவ்வளவோ பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து பேக்கிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பொருளும் அதே நேரத்துல இங்க கிடைக்கும். இது வந்து நம்ம ஊர்ல ஃப்ரீயா கிடைக்கிற ரேஷன் அரிசி. எனக்கு வந்து பக் இங்க அதே அரிசி தான் கிலோ ரூ. 50 அப்படின்னு சொல்லி வாங்குவேன். நம்ம ஊர்ல வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே ஃப்ரீயா குடுப்பாங்க. இது வந்து அன்னைக்கு அத்தை, மாமா அவங்க ரேஷன்லேருந்து அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன். நல்லா இருந்தது. சரி அதனால இதுலேருந்து ஒரு 4 கிலோ அளவு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தேன். இட்லி சூப்பரா வரும். அத நான் எப்பயும் போடுற மாதிரி இந்த அரிசி, கொஞ்சம் பச்சரிசி, அதுக்கப்புறம் நம்ம கவுனி அரிசி, ராகியோ, கம்போ, கேப்பையோ, சோளமோ எதுனாலும் கலந்து போட்டாலும் நல்லா சூப்பரா வரும். அதனால தான் ஊர்லேருந்தே கொஞ்சம் அந்த அரிசி மட்டும் எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஜீரா ரைஸ் அப்படின்னு தான் வாங்குவேன். அது வந்து கிலோ ஒரு கடையில ரூ. 60ன்னு கிடைக்கும். ஒரு கடையில வந்து ரூ. 65 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த ரூ. 65 அரிசி வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியா, நல்ல குட்டி குட்டியா நல்லா இருக்கும். இப்போ இங்க பூனேக்கு வந்தா இந்த ஜீரா ரைஸ் சாப்பிட்றதுக்கு அதுதான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு பேக்கு ஃபுல்லுமே வந்து மளிகை பொருள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கு ஃபுல்லுமே வந்து ட்ரெஸ்ஸு தான். கொஞ்சம் புதுசா ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருந்தேன். சும்மா டெய்லி யூஸுக்கு போலான்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே வதிக்கு வந்து இங்கேயே கொஞ்சம் ட்ரெஸ்ஸு லீவுக்கு போறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் போயிருந்தேன். நல்லா இருந்தது. சரி அதனால அவங்களுக்கு மட்டும் இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டெய்லி யூஸுக்காக நான் அங்கருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு சுடிதார் எல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு, அதையும் பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த பேக்கிங் பண்றப்பலாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து நல்லா சண்டை வரும். "ஏன் இவ்வளோ துணி எடுக்குற? ஏன் இவ்வளோ பேக் பண்ற? யார் நீயா தூக்கிட்டு போவ? நான் தானே தூக்கிட்டு போணும்." அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வராம இதுவரைக்கும் ஒரு 10, 15 டைம்னாலும் நாங்க பேக்கிங் பண்ணியிருப்போம். ஆனா சண்டை வராம பேக்கிங் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு டைமும் "இவ்வளோ ட்ரெஸ் எடுக்காத, எடுக்காதன்னு" சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன். எடுத்து வச்சுருவேன். ஆனா, அவங்க சொல்றது என்னவோ கரெக்ட்டு தான். நான் வந்து 2 பசங்களையுமே நான் கையில புடிச்சிருப்பேன். அவங்க தான் வந்து லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. இந்த டைம் வந்து எங்க பேக்கிங் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். 2 பேக்கு தான். முன்னாடிலாம் 4 பேக்கு கிட்ட வந்துரும். என்னதான் பொருள் எடுத்து வைப்பேனோ எனக்கும் தெரியாது. 4 பேக்கு கிட்ட வந்துரும். ஆனா, இப்ப எவ்வளவோ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா, அவங்க ஒரு ஆளா
அப்ப ஒரு 4 பேக்லாம் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு எங்க 2 பேத்தையும் பசங்கள நான் கூட்டிட்டு போவேன். அவங்க வந்து ஒரு 2 பேக் எடுத்துட்டு வந்து, ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சுருவாங்க. இப்ப படிலலாம் ஏறி இறங்கணும்னா ரொம்ப சிரமமா இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இப்பலாம் ரொம்ப பொருளெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். இல்லாட்டினா ஊர்ல இருந்தே இன்னும் நெறைய பொருளெல்லாம் ஊர்ல இருந்தே வாங்கிட்டு வந்துருவேன். இங்க வந்து வாங்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணும். அவங்க பேக்க தூக்கிட்டு இப்டி இப்டி கஷ்டப்படுறனால தான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஆனா இந்த ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்து வைக்கிறத என்னால கம்மி பண்ணவே முடியல. ஏன்னா இப்போ பசங்களுக்கு போறோம், நம்ம அங்க இருக்குன்னு நெனச்சு போவோம். ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. சில டைம் பத்தாம போயிரும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கே இவங்க 4 ட்ரெஸ்ஸு கிட்ட சேஞ்ச் பண்ணுவாங்க. காலையில ஒண்ணு அப்பதான் போட்டு விட்டுருப்பேன். அதுக்குள்ள தண்ணீல நனைச்சு, அழுக்கு பண்ணி, அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் ஒரு நாளைக்கே 3, 4 ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அங்க போய் ட்ரெஸ் இல்ல, நான் புதுசு வாங்கணும்னு சொன்னாலும் எனக்கு தான் திட்டு விழுகும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேர்த்தே எங்க போனாலும் எடுத்து வச்சுர்றது. இன்னும் எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் ஒரு பை நெறைய எடுத்துட்டு போயிருவேன். எங்க அம்மா சில டைம் என்கிட்ட சொல்லவே செஞ்சுட்டாங்க. "ஏன்டி நான் கூட ஏதோ ஊர்லேருந்து வார, இவ்வளோ நாள் கழிச்சு வர, ஏதோ வாங்கிட்டு வருவ அப்படின்னு நெனச்சேன். ஆனா ஒண்ணும் இல்லாம வெறும் இந்த துணிய ஏன் இப்படி அள்ளி சுமக்கிற?" அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கூட சில டைம் வந்து திட்டுவாங்க. அது ஏன்னு தெரியல. எங்க போனாலும் என்ன ட்ரெஸ் இருக்கோ என்னவோ தெரியாது. இதே மாதிரி ட்ரெஸ்ஸ வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு போயிருவேன். ரஃப்யூஸுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு தான். இன்னும் சில டைம்லாம் என்ன ஆயிடுதுன்னா, இந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கிற அந்த ட்ரவுசர்லாம் இப்போ யூஸ் பண்ணாம புதுசா வச்சுட்டு வந்தா, அது ஒண்ணுமே பண்ணல. அது பாட்டுக்கு நல்லா இருக்கு. சப்போஸ் நம்ம ஒரு 4, 5 டைம் யூஸ் பண்ணிட்டு, நம்ம துவைச்சுட்டு நல்லா மடிச்சு உள்ள வச்சுட்டு வந்தாலும், அந்த ஒரு 6 மாசம், 7 மாசம் வந்து நம்ம யூஸ் பண்ணாம அது அப்படியே இருக்கனால, அந்த எலாஸ்டிக்லாம் ஒரு மாதிரி லூஸ் ஆயிருது. நம்ம இந்த லீவுக்கெல்லாம் ஒரு 4, 5 ட்ரவுசர் அந்த மாதிரி தான் வேஸ்ட்டா ஆயிருச்சு. டெய்லி யூஸுக்கு போடுறது தான். அந்த எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி அந்த நல்ல அந்த கிரிப்பா இருக்கிறது வந்து ஒரு 6, 7 மாசத்துக்கு நம்ம அத எடுக்காம அப்படியே ஒரே பொசிஷன்லயே நம்ம மடிச்சு வச்சுட்டு வந்துர்றனால என்னான்னு தெரியல. அது ஃபுல்லுமே அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டைம் போடும்பொழுது அந்த அந்த கிரிப் இல்லாம லூஸ் ஆகி இடுப்புலயே நிக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் ஒரு 4, 5 ட்ரவுசர் வந்து இந்த டைம் வேஸ்ட் ஆயிருச்சு. நான் அதுக்கு தான் இந்த டைம் வந்து எதுக்கு அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி சீக்கிரமா அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்கேயே வந்து அத போட்டுட்டு போயிரலாம். வேஸ்ட்டுல போட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவ கொஞ்சம் பத்தாம இன்னும் ஒரு 2, 3 மாசத்துக்கு போடலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் பத்தாம போயிரும். அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்ல போட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு டைம்லாம் வந்து ஒரு 20 நாள் லீவுக்கு போயிருந்தோம். அப்பயும் இதே மாதிரி தான் இவ்ளோ ட்ரெஸ்ஸ அப்படியே அள்ளி வச்சுட்டு கொண்டு போயாச்சு. அவங்க பேக்கிங் பண்ணும்போதே சொன்னாங்க, "தயவு செஞ்சு இவ்ளோ ட்ரெஸ் வைக்காத, வேஸ்ட் ஆயிரும். நீ ஒண்ணும் போடவே மாட்ட. பசங்களுக்கும் இவ்ளோ ட்ரெஸ் ஆகாது. வேணாம். எடுத்து வைக்காதன்னு" சொன்னாங்க. ஆனா நான் தான் கேட்கல. அப்படி அவங்க சொன்ன மாதிரியே தான் ஆச்சு. எனக்கு வந்து திரும்ப பேக்கிங் பண்றதுக்கு அந்த பேக்ல எடுக்கிறேன். இவனோடது ஒரு 4 செட்டு அப்படியே இருக்கு. தேவேஷோடைய ஒரு 4 செட்டு எடுக்கவே இல்ல. எப்படி நான் இங்க பூனேலேருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போனேனோ, சேம் அதே மாதிரி தான் அங்க மதுரையிலேருந்து திரும்ப இங்க தூக்கிட்டு வந்தேன். அப்பதான் லாஸ்ட் லீவுன்னு நெனைக்கிறேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ! அவங்க சொல்றதும் கரெக்ட்டு தான் அப்படின்னு. இந்த டைம் ஆனா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன். இங்க இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டுட்டு போயிரலான்றதுக்காக எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் 2 பேக்லயுமே இருந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் அங்கங்க எடுத்து வச்சுட்டேன்னா, வேலை முடிஞ்சிரும். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லைனா இதுதான். அங்க ஊர்லேருந்து வரும்போதும் சரி, இல்ல இங்கேருந்து அங்க போகும்போதும் சரி, ஃபுல்லா எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டு நெறச்சு தூக்கிட்டு போணும். திரும்ப போயிட்டு அங்க எவ்வளோ நாள் இருக்கமோ, 1 மாசமோ, 2 மாசமோ இருந்துட்டு, திரும்ப அங்கருந்து எல்லா பொருளையும் அள்ளி நெறச்சிட்டு இங்க கொண்டுக்கு வரணும். இந்த பேக்கிங் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி, பேக்கிங் பண்ணுனத திரும்ப எடுத்து வைக்கிறதுக்கும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நாள் வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம்ல வந்து ஒரு டைம் லீவுக்கு போய் வரோம் அப்படின்னா,
கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கிட்ட வந்து நம்மளுக்கு இதிலயே வந்து டைம் போயிருதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லீவுக்கு போய் வரணும் அப்படின்றதே ரொம்ப சிரமமா தான் இருக்கும். பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் கூட பண்ணிரலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணணும். அப்புறம் 2 நாள் இவங்கள அந்த ட்ரெயின்ல வச்சு சமாளிச்சு கூட்டிட்டு போணும். அதுவே பெரிய விஷயம். இந்த தடவைலாம் தேவேஷ் கொஞ்சம் பரவால்ல. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சேட்டை பண்றத கம்மி பண்ணிட்டான். ஆனா, அதுக்கு பதிலா அதி வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆனா, அதி வந்து கொஞ்சம் அப்படி அதட்டணும்னா கொஞ்சம் சைலண்ட் ஆயி வந்து உட்காந்துரும். ஆனா, இந்த டைம் இதுக்கு முன்னாடி வந்ததுக்கு இந்த தடவை கொஞ்சம் பரவால்ல. நானும் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகல. கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் இப்ப நான் கையில வச்சிருக்க இந்த பை எப்படி எடுத்துட்டு போனேனோ, அப்படியே திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன். எதுவுமே எடுத்து யூஸ் பண்ணல. நான் வந்து கிரீம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். 2 கிரீம் தான் யூஸ் பண்ணுவேன். ஒண்ணு வந்து ஹிமாலயால ஃபேஸ் க்ளோ ஒண்ணு, அதுக்கப்புறம் ஃபேர் லவ்லி. இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த ஹிமாலயால இருக்க அந்த ஃபேஸ் க்ளோ மட்டும் யூஸ் பண்ணிட்டு, இந்த ஃபேர் லவ்லிலாம் எடுக்கவே இல்ல. இங்கேருந்து கொண்டு போனேன். அப்படியே எடுத்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் யூஸ் ஆகும்னு நெனச்சு எடுத்து வைக்கிறது தான். அதுக்கப்புறம் ஊருக்கு போனா, அங்க போணும், இங்க போணும், இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போணும். அப்படின்றதுலே மைண்டு போயிருது. நெறைய ஆர்ட்டிஃபிஷியல் கம்மல்லாம் எடுத்து போயிருந்தேன். சரி நம்ம அங்க வெளியில நெறைய இடத்துக்கு போறோமே, போனா போலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நெறைய குட்டி குட்டி கம்மல்லாம் எடுத்துட்டு போனேன். ஆஹா எதுவுமே போடல. அப்படியே எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா கோல்டுல மட்டும் போட்டுட்டு போறது. அதுக்கப்புறம் வெளியில நம்ம கோவிலுக்கு மதுரைக்கு ஷாப்பிங் பண்ண போகையிலலாம் நம்ம போடலான்னு சொல்லி தான் கொஞ்சம் பெரிய பெரிய கம்மல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எதுவுமே போடல. எப்படி கொண்டு போனேனோ அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்தாச்சு. நல்ல வேளை இந்த பொருளெல்லாம் நான் எடுத்து வைக்கல. அவங்க என் கூட இல்ல. அவங்க டியூட்டிக்கு போயாச்சு. ஆனா என் கூட மட்டும் இருந்திருந்தாங்க. என்னைய பேசியே தள்ளியிருப்பாங்க. "பாத்தியா நான் சொன்னேன்ல, எப்படி எடுத்துட்டு வந்து நீ என்னைய எப்படி தூக்க வச்சிருக்க பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு இந்த வேலை பார்த்தேன். அன்னைக்கு வந்து ஒரு விளாகுக்கு வந்து வீடியோவும் எடுத்தேன். அதையும் நான் வந்து அடுத்தடுத்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் அதே பையிலே திரும்ப அள்ளி வச்சாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியா அதது பாக்ஸில் போட்டு கொஞ்சம் செட் பண்ணி எடுத்து வைக்கணும். ஆனா இப்போதைக்கு டைம் இல்ல. அதனால திரும்ப அதே கவர்லே, அதே பையிலே போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிச்சன் ஐட்டத்தை மட்டும் கொஞ்சம் டப்பாலாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன். அதில் தான் போட்டு எடுத்து வைக்கணும். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் உள்ள கபோர்டில் எடுத்து வச்சுட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை வந்து முடிஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நானும் அன்னைக்கு எடுத்துட்டு வந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அங்கங்கே செட் பண்ணிட்டேன். இந்த கிச்சன் ஐட்டத்தை மட்டும் செட் பண்ணிட்டா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வீடு ரெடி ஆயிரும். பழையபடிக்க டே ரொட்டீன் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த டெய்லி ரொட்டீனை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 4, 5 நாள் கிட்டனாலும் ஆயிரும். ஏன்னா ஃபுல்லும் தூசியா இருக்கும். எத தொட்டாலும் தூசியா இருக்கும். நம்ம 1 மந்த்து கிட்ட யூஸ் பண்ணாம இருக்கறனால ஃபுல்லும் பாத்திரத்துலேருந்து, குட்டி குட்டி டம்ளர்லேருந்து எல்லாமே திரும்ப க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து அப்படிதான் இருந்தது ஒரு 1 வீக். அதனால தான் நான் வந்து இங்க இருந்து எந்த வீடியோவுமே போடல. ஊர்ல இருந்து எடுத்த வீடியோ தான் எடிட் பண்ணி டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடிட் பண்ணி கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேலை பேக்கிங் எல்லாமே எடுத்து வைக்கும் பொழுதும் அதையுமே தூங்க வச்சுட்டு வந்து தான் இந்த வேலை எல்லாமே பார்த்தேன். அவங்களையும் உட்கார வச்சுட்டு இந்த வேலை பார்த்தோன்னா, ஒரு 1/2 மணி நேரத்தில முடியறது கரெக்ட்டா எனக்கு வந்து 2 மணி நேரத்தில கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால நல்லா சாப்பாடு குடுத்து அவங்க 2 பேத்தையும் தூங்க வச்சுட்டு, நான் இந்த வேலைய பார்த்தேன். கரெக்ட்டா எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில இந்த இந்த இடத்தவே கிளீன் பண்ணிட்டேன். அந்த மசாலா பருப்பு ஐட்டத்த மட்டும் வச்சுட்டு, மத்தபடி இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.